நீங்கள் 5,000 போட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட் 2 டேஸில் 10,000 வந்துடும். நீங்கள் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ண உடனே 2 டேஸில் தட் வில் பிகம் 2 lakhs ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடன் வாங்கி இன்னொரு 2 லட்சம் போடுவீங்க. தட் வில் ஷோ 1 crore rupees யூ ஹேவ் ஏர்ன்டு. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆப்லேயே தெரியும். ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னாக்கா அந்த 1 crore நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கிறீங்க இல்லையா, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு டேக்ஸ் 30% கட்டணும், கட்டுங்கம்மா. நீங்கள் 1 crore 30 lakhs யூ ஹேவ் டு பே. நீங்கள் விஐபி மெம்பர் ஆகணும்னாக்கா இன்னொரு 10 lakhs நீங்கள் கட்டுங்கம்மாங்க. நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் யூ கான்ட் கான்டாக்ட் தட் மெம்பர். படிச்சவங்க நிறைய பேர் விட்டுருக்காங்க முடியுது. நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை ஏமாந்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. எஸ், அதுவும் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் நிறைய பணம் வச்சுருப்பாங்க சர்ப்ளஸாக, அதெல்லாம் இங்கே போட்டு நிறைய இழந்திருக்காங்க. இது இப்போ இருக்க ரீசெண்டான இது ஆன்லைன் இது. அதனால் எந்த இதனாலும் உங்கள் பேரில் இருக்கா, டிமேட் அக்கௌண்ட் உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆரம்பிங்க. அதே போல் அந்த அனதர் சைட் இஸ், யாராவது வந்து உங்கள் அக்கௌண்ட் எனக்கு கொடுங்க, நான் ட்ரான்சாக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10,000 rupees கொடுப்பாங்க. அவங்க வந்து இல்லிட்ரேட்டட் பீப்புளாக இருப்பாங்க, ஆடு மாடு மிச்சிருக்க பார்ப்போம், காமன் மேன். அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்களுடைய டேட்டா வாங்கிட்டு அவங்க பேரில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தீஸ் ஃப்ராஸ்டர்ஸ் வில் பி ஆப்ரேட்டிங் தட் அக்கௌண்ட். ஸோ அந்த மக்களும் அந்த மாதிரி வழிக்கு போகக்கூடாது. ஏதோ கொஞ்சம் இது பண்ணுறாங்களேன்ட்டு. இது வந்து இன்க்ரீஸ்ட் மோர், அதாவது நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது சைபர் கிரைம் அப்படிங்கிறது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம் சார்? ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்மளுடைய பேராசை தான் இதுக்கெல்லாம் காரணம். எங்கேயுமே வந்து ஷேர்ஸ்லேயே ஆகட்டும், எனி பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து 2 நாளில் டபுள் ஆகும், அதே போல் 1 வீக்கில் ட்ரிபிள் ஆகும், 6 monthஸில் வந்து 1000 டைம் வருங்கிறது வந்து ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட். அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அதெல்லாம். அதனால் யூ எக்ஸப்ட் சம் ரீசனபிள் டீசென்ட் இன்கம் அரௌண்ட் 12% ஏன்னா வாட் அவுட் மேபி அந்த அமௌண்ட் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே இருந்துச்சுனாலே செபி அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா, அங்கெல்லாம் போங்க. இவங்களாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் பணத்தை போடுங்க. பட் எனி இது சொன்னோம்னாக்கா, ஏற்கனவே நான் சொன்னேன், உங்கள் பேரில் டிமேட் ஆரம்பித்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த பணம் ட்ரான்சாக்டே ஆகணும், அந்த கம்பெனிக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. அப்படியும் ஏதாவது மீறி நடந்துச்சு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து 1930 அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் 1930. அதில் நீங்கள் போய்ட்டு இமீடியட்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த அமௌண்ட் வேறு எங்கேயும் போகாமல் இருந்துச்சு, அதுக்கு ஃபஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். இப்போ வாங்கின ஃப்ராஸ்டர் அவன் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுனாக்கா இமீடியட்லி வி கேன் ஃப்ரீஸ் தட் அமௌண்ட். அது திரும்ப த்ரூ கோர்ட்ஸ் வழியாக அந்த பணத்தை வாங்கி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவே வந்து ஃபஸ்ட் லேயர்லேருந்து செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்ட்டு n நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிருந்துச்சுனாக்கா கொஞ்சம் சிரமங்கள் போலீஸ் என்கவுண்டர் பண்ணுது. அதனால் அவேர்னஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பி கிளியர்.